ओम श्रद्धा भक्ति योग मर्म विदे वेदांत भास्कराय नमः। कर्मणि कुरुते यस्तु श्रद्धा भक्ति समन्वितः अधिकं फलमाप्नोति नूनं वेदांत भास्करः। अद्य दिनांकः मे मासे 21 दिनः। अद्य दिनस्य विषयः एतैः त्रिभिः कर्मणः पुष्टिः। சாந்தோக்கிய உபனிஷத் 1:10 மந்திரத்தில் இடம்பெறுவதாக யதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. அதிகிருத புருஷः சாஸ்திரீய கர்மாணி யதா விதி அனுதிஷ்டதி சேத் அனுரூபானி பலானி தஸ்ய நூனம் பவத்யேவ. கர்மங்களை கொண்ட புருஷன் ஒரு மனிதனானவன் சாஸ்திரத்தின்படி கர்மங்களை அனுஷ்டானம் செய்தானேயானால் சாஸ்திரத்தில் எவ்விதமான பலன்கள் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த பலன்களை அவன் சரியாக அனுபவிப்பான். கர்மணாம் பலானி நியதானி பவத்யேவ. கர்மம் ஒன்று செய்தால் அதற்கு பலம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், இது நியதி. அபிது தான்யேவ கர்மாணி ஸ்ரத்தையா கிருத்தானி சேத் உத்தம பலான்யேவ ததாதி. அதே கர்மங்களை ஸ்ரத்தை அதிகப்படுத்தி ஸ்ரத்தையுடன் நாம் செய்தோமேயானால் அதே கர்மங்களுக்கு அதிகமான பலம் கிடைக்கிறது. சாஸ்திரியானி கர்மாணி உபாசன சகிதானி கிரியந்தே சேத் ததா இதோபி அதிகானி பலானி பிராப்யந்தே. தாஸ்தா தேவதா ஏகாகிரதயா ध्यायन् भक्त्या भवायन् कर्माणि कुरुते चेत् तदा तेषां कर्माणां विशेष பலானி பவந்தி. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் உபாசனையுடன் கூடி செய்யும் பொழுது அதிகமான பலனை தருகிறது. அந்தந்த தேவதாவை ஏகாகிர சித்தம், அதாவது ஒருமுக மனத்துடன் நாம் தியானம் செய்தோமேயானால் விசேஷமான பலன்களும் ஒருவனுக்கு கிடைக்கிறது. உபனிஷதா யுக்தானி சேத் ததா அத்யந்தமேதத் மன்யேவ பலானி பவந்தி. அத்ர உபனிஷத் இதி ஏகாகிரதா இத்யர்த்தः. உபனிஷதா என்று இந்த ஸ்ருதி வாக்கியத்தில் பயன்படுத்துகின்ற அந்த சொல்லினுடைய பொருள் ஒருவனுடைய மனதினுடைய ஒருமைப்பாடு என்ற பொருளை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வதா ஸ்ரத்தா பவான் ஏகாகிரதாபிஹி கர்மாணி கிரியந்தே சேத் உத்தமானி அதிகானி பலானி பவந்தி இத்தியர்த்தா. எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே ஸ்ரத்தையுடன் மன ஒருமைப்பாடுடன் கர்மங்கள் செய்யப்பட்டதானால் அவைகள் மிக உத்தமமான பலன்களை ஒருவனுக்கு கொடுக்கும். அவ்வாறு இந்த ஸ்ருதி வாக்கியமானது ஒருவன் கர்மத்தை பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்வதனால் அதிகபட்சமான பலனை அடைய வேண்டும். ஓம் ஸ்ரத்தா பக்தி யோக மர்ம விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.